அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோர்ஸை பற்றிய சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்மையில் ஏலெவல் ரிசல்ட் வெளியாகிருக்கு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்குரிய டெட்லைன். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, அதாவது முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா, கொழும்பில் இருக்கிறது. ஒரு உண்மையாக சொல்லப்போனால் மெட்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு ட்ரீம் யூனிவர்சிட்டி தான் மொரட்டோ யூனிவர்சிட்டி. அதில் இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி. அந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டான ஒரு கோர்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் தான் என்ன, அதில் இருக்கிற என்னென்ன சப்ஜெக்டுகள் இருக்குது, நம்ம அந்த கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணினா எவ்வகையான கெரியர் பாத் நமக்கு அமையும்ன்றது தான் நம்ம ஒரு சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கோர்ஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் மொரட்டுவையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் இல்லை. மொத்தமாக போன வருஷம் 91 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்டேக்காக எடுத்திருக்காங்க. ட்ரிங்கோவை பொறுத்த வரைக்கும் 1.49 Z ஸ்கோர் இருக்கிற ஒரு ஆள் தான் போயிருக்கார். இந்த கோர்ஸ் யாருக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ், அதாவது கம்பைன் மேத்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படித்த அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். ப்ரைவேட்டை பொறுத்த வரையில் நிறைய இடங்கள், நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இது ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்லி சொன்னால் இதில் டிமாண்டுகள் காலத்துக்கு காலம் வந்து இப்போ கூடிட்டே போயிட்டுருக்கு. NSBM, NIBM, எக்யூனஸ், சின்னேக் மற்றும் ஜோன் கொத்தலாவர யூனிவர்சிட்டி, ICBT கூட அப்படி நிறைய இன்ஸ்டியூட் வந்து இது ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் ISMMனு சொல்லி தனி ஒரு இன்ஸ்டியூட் இதுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான விடயங்கள் மட்டுமே ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன சின்ன சர்டிஃபிகேட் கோர்ஸுகளிலேருந்து டிப்ளமாவிலேருந்து டிகிரி வரைக்கும். சரிதானே? இப்போ இந்த கோர்ஸ் யாருக்கு பொருத்தம்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னை தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து மொரட்டுவா நான் பார்த்த மொரட்டுவா யூனிவர்சிட்டிக்கு மெட்ஸ் படித்தவங்க மட்டும்தான் போகலாம்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டில் கோர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஐடியாவில் இருந்தால் சரிதானே, நீங்கள் இதையும் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த கோர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்லி சொன்னால் இது மெட்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் படித்தவங்களாக இருக்கலாம், காமர்ஸ் படித்தவங்களாக இருக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தவங்களாக இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு பொறுத்த மாதிரி. உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் விரும்பி இதில் இன்வால்வ் ஆகி படிச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரிதானே? ஏன்னு சொல்லி சொன்னால் 60% 70% சப்ஜெக்ட்ஸ் மொடியூல்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடானதான் இருக்கும், தியரட்டிக்கலாக தான் இருக்கும் பெரும்பாலும். மீதி இருக்கிற 30-40% தான் கொஞ்சம் ஓரளவுக்கு டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் மெட்ஸ் ரிலேட்டடான விடயங்களும் வந்துட்டு போகும், அவ்வளவுதான். ஆனால் அந்த மெட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இயலுமாக இருக்கும், செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அந்த வகையில் தான் நான் வந்து சொல்வேன், இது வந்து கொமனான ஒரு கோர்ஸ் தான். நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எது சரி ஃபாலோ பண்ணுற ஐடியாக்கள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் இந்த கோர்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். நான் இதுதான் சரின்னு சொல்ல வரல, இந்த கோர்ஸ் தான் கட்டாயம் செய்யணும்னு சொல்ல வரல. இதுவும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த கோர்ஸில் இருக்கிற முக்கியமான சப்ஜெக்டுகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதில் முக்கியமான மெயின் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ஐட்டம் அல்லது ஒரு பொருள் ஒன்றை வாங்குதல் சம்மந்தப்பட்ட விடயம். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு பொருள் ஒன்று, அதாவது ஒரு கம்பெனிக்கு, அதுவும் வந்து ஒரு முக்கியமாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்கு ஒரு பொருளை வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை, சரியான காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போ நம்ம வந்து ஓவராலாக சொல்லப்போனால் வந்து ஒரு எப்படி ஒரு சப்ளையரை இனங்காண்றது, சப்ளையரை வந்து எப்படி நம்ம டெண்டருக்கு கால் பண்ணுறது, கொட்டேஷன் எப்படி கால் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்ணி அவருக்கு அந்த ஆர்டரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ அப் பண்ணி எப்படி நம்முடைய ஃபேக்ட்ரிக்கோ வேர்ஹவுஸுக்கோ அதை ரிசீவ் பண்ண வைக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், இது எல்லாமே ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இப்போ லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து ஒரு பொருளுடைய நகர்வு, அதாவது இம்போர்ட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். அதுலேயே வந்து நீங்கள் கிளைகளாக உடைக்கலாம். அது மெரிடைம் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து ஷிப்மெண்ட், அதாவது வெசல், சீ டிரான்ஸ்போர்ட், சரிதானே? அது வந்து கண்டெய்னராக இருக்கலாம் அல்லது பல்க் கார்கோவாக இருக்கலாம். அது பொருளுடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரி அது கண்டெய்னராக இல்லை ட்ரை பல்காக அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு டேங்கராக இப்படியெல்லாம் மாறுபடும். அதாவது சீ ஃப்ரைட், அது வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸில் ஒரு பார்ட். அதே மாதிரி 2வது பார்ட் தான் வந்து ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். 3வது பார்ட் தான் வந்து நார்மல் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், சரிதானே? இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், அது 2வது மெயின் சப்ஜெக்ட். அதாவது இதில் என்ன வரும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து, நம்ம ஒரு ஷிப்பிங்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏர்லைன் கம்பெனியோ நம்ம அதை கண்டெக்ட் பண்ணி அதை புக் பண்ண அந்த ஸ்பேஸை
அந்த ஸ்பேஸை புக் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்டெய்னராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த உரிய பொருளுக்குரிய அந்த ஒளியும் அந்த கனவளவுக்கு ஏற்ற வகையில் வந்து ஒரு அந்த இடங்கள் ஒளிமையை நம்ம புக் பண்ணுறது வந்து ஒரு மெயின் ஒரு விஷயம் லாஜிஸ்டிக்ஸில். அதே மாதிரி அந்த ஆவணங்கள் உரிய ஆவணங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கஸ்டம்ஸ் நம்ம தெரியும் சுங்கம் அதில் வந்து பிரச்சனைப்படாமல் காம்ப்ளிகேட் ஆகாமல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், சரிதானே? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமைச்சு அந்த பொருளை இறக்குமதியோ ஏற்றுமதியோ செய்கிறது தான் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். அதில் நம்ம பார்த்த மாதிரி மெரிடைம் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் மற்றும் அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கலாம். இன்னும் அமெரிக்கா, கனடா போன்ற இடங்களில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வரும் பைப் டிரான்ஸ்போர்ட், அதாவது வந்து டியூப். இப்போ என்ன சொன்ன உங்களுக்கு தெரியும், அந்த பெட்ரோல் அதாவது க்ரூட் ஆயில் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு இந்த டியூப் மூலமாக தான் இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு மெயின் சப்ஜெக்ட் தான் இந்த லாஜிஸ்டிக்ஸுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஜெக்ட் தான் வந்து என்னென்னு சொன்னால் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு தெரியும், அது வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து நம்ம 2 உடைக்கலாம். ஒன்று ஆப்ரேஷன் ரிலேட்டடான விடயங்கள், அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த ஐட்டத்தை ரிசீவ் பண்ணுறதுலேருந்து அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அது வந்து நம்ம டேமேஜ் இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப நம்மளோட ஸ்டோரில் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சு அது மாதிரி தேவைப்படுற டைமில் அதை பிக் பண்ணி திரும்ப அதை இஷ்யூ பண்ணும் வரைக்கும் அது வந்து ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு இன்னொரு பகுதி ஒன்று இன்வென்ட்ரி, அது வந்து சிஸ்டம் ரிலேட்டடான விடயம், சரிதானே? இப்போ நம்ம ஃபிசிக்கலாக எல்லாத்தையும் சிஸ்டத்தில் நம்ம எல்லாம் மானிட்டர் பண்ணியிருக்கணும். அதுவும் முக்கியமாக இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். முக்கியமாக ஒரு ரோ மெட்டீரியல் நம்ம வந்து வேர்ஹவுஸில் வச்சுருக்கோம்னு சொன்னால் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போகாமல், சரிதானே? உதாரணம் வச்சுக்கொள்ளும் ஒரு மெயின் ரோ மெட்டீரியல் ஒன்று இருக்குது, அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டா அந்த மெட்டீரியல் இல்லைன்னு சொன்னால் நமக்கு ப்ரொடக்ஷன் செய்ய முடியாதுன்னு சொன்னால் நமக்கு சேல்ஸ் இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லைன்னு சொன்னால் கம்பெனி லாஸ்ட், சரிதானே? அப்போ பாருங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்குது இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, சரிதானே? இப்போ நம்ம அதுவும் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி செய்யும்போது அந்த லீட் டைம் சொல்லுவாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட கால வரையறை தேவைப்படும் அந்த பொருள் நம்மளுடைய இடத்துக்கு வந்து சேருவதற்கு. இப்போ அது வரைக்கும் நம்மளுடைய அந்த என்ன செய்கிற அந்த பொருளை வந்து இருக்கும் அந்த கெப்பாசிட்டி நம்மளுடைய வேர்ஹவுஸில் இருக்கும் வரையும் மேனேஜ் பண்ணணும். அது இருக்கணும் கரெக்டாக, அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் போகாமல் நம்ம அதுக்குரிய இனஃப் குவான்டிட்டியை சஃபிஷியன்ட் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது போதுமான அளவுகளை நம்ம வைத்திருக்க வேணும். அது எல்லாத்தையும் வந்து சிஸ்டத்தில் மானிட்டர் பண்ணி அது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறது தான் இன்வென்ட்ரி, சரிதானே? இது வந்து வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட், சரிதானே? இதை தவிர வந்து இன்னும் கொஞ்சம் இருக்காங்கல்ல, டிமாண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் சப்ஜெக்டுகள் இருக்குது. ஆனால் இந்த இதுகள் தான் வந்து மெயின் சப்ஜெக்ட்னு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட், அது மாதிரி வேர்ஹவுஸ், அதே மாதிரி வந்து லாஜிஸ்டிக்ஸ், சரிதானே? இதெல்லாம் தான் சப்ளை செயினுடைய கிளைகள். சப்ளை செயின் தான் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், அதுதான் ஒரு தாய், ஒரு என்ன சொல்கிற ஒரு மதர் ஒரு கோர்ஸ்னு சொன்னால் அதுக்குள்ள இருக்கிற கிளை அம்சங்கள் தான் இந்த 3. அதை தவிர சின்ன ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபோகாஸ்ட் மேனேஜ்மெண்ட், டைம் சீரீஸ், இப்படி சின்ன விஷயங்கள் வந்துட்டு போகும், சரிதானே? ஆனால் மெயினான கீ விஷயங்கள் வந்து இவ்வளோ தான், சரிதானே? இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் சின்ன ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும், இதில் இருக்க சப்ஜெக்டுகள் என்ன, இப்போ எப்படி எந்த வகையான கோர்ஸ்னு சொல்லி உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன், சரிதானே? இப்போ நான் ஒரு சும்மா திரும்ப இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன்னு சொன்னால் சப்ளை செயின் என்னன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ரோ மெட்டீரியல் ஒரு கனிப்பொருளிலிருந்து கடைசி கன்சியூமர், அதாவது அந்த பொருளை இறுதி பொருளை யூஸ் பண்ணுறவர் அவரோட கைக்கு போய் சேரும் வரைக்கும் இடைப்பட்ட சகலவிதமான ஆக்டிவிட்டீஸும் அதை வந்து மேனேஜ் பண்ணி அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதை கோஆர்டினேட் பண்ணுற விஷயங்கள் தான் அது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பங்கு தான் நான் சொன்ன ஒவ்வொரு அந்த மெயின் சப்ஜெக்ட், அது ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், வேர்ஹவுஸாக இருக்கட்டும், மற்ற டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபோகாஸ்டிங் போன்ற மற்ற சிறிய சப்ஜெக்டுகளாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் என்ன, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. சரி, இந்த கோர்ஸை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சுட்டு நம்ம எந்த கரியர் நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி வகையான, அதாவது எந்த வகையான வேலைகளை நாம் போய் செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் சொன்னால் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸர், சரிதானே? ப்ரொக்யூர்மெண்ட் அசிஸ்டன்ட், பர்ச்சேசிங் ஆஃபீஸர், பர்ச்சேசிங் அசிஸ்டன்ட், பர்ச்சேசிங் சூப்பர்வைசர், அது மாதிரி வேர்ஹவுஸ்னு சொன்னால் ஆப்ரேஷன், அது மாதிரி ஸ்டோர் கீப்பர், வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர், இன்வென்ட்ரி கண்ட்ரோலர், அப்படி இல்லைனா இன்வென்ட்ரி அனாலிஸ்ட். அதே மாதிரி வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸ் சைடு எடுத்திங்கன்னு சொன்னால் சி ஃப்ரைட் கோஆர்டினேட்டர் அல்லது ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரைட்டர் அதில் அரேஞ்ச் பண்ணுற ஷிப்பிங் கம்பெனிஸில்.
இப்படி நிறைய அது மாதிரி வந்து இப்போ ஃப்ளீட் எடுத்திங்கன்னு சொல்லி ரோட் டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஃப்ளீட் சூப்பர்வைசர்னு சொல்லியிருப்பார், ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட், இப்படி ஏகப்பட்ட சரிதான ஜொப்புகள் இந்த விஷயங்கள் இருக்குது. அதுவும் முக்கியமாக இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான இடங்கள்லையும் கம்பெனிஸ்கள்லையும் இதனுடைய டிமாண்ட் ரொம்பவே கூடவாக தான் இருக்குது.